ஹலோ எவ்ரிவன். நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் குரூப் 4ல் இன்னைக்கு நடந்த டெஸ்ட், அதாவது 12/7/2025 இன்னைக்கு நடந்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீழே ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் A ratio B equal to 3:7 and B ratio C equal to 7:6, then find the ratio between C and A கேட்குறாங்க. C and A ஃபர்ஸ்ட் C எழுதணும், அப்புறம் A கண்டுபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல என்னன்னு பாருங்க. A ratio B இருக்கிறது அப்படி எழுதி 3:7 3 எழுதிங்க, 7 எழுதிங்க. அடுத்தது BC 7:6 BC 7:6 அப்படி எழுதிங்க. சரிங்களா? இங்க 7 இருக்கா, இப்போ இங்கேயும் 7 தான் எழுதணும். இங்க 7 இருக்குங்களா, இந்த பக்கமும் என்ன பண்ணணும் 7. இங்க என்ன இருக்குது அதான் எழுதணும், தெரிஞ்சதுதான். அப்படி மல்டி பண்ணுங்க. 7 to 3 21, 7 to 7 49, அப்புறம் 7 to 6 42. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுமான்னு பாருங்க. 7 ஆல் டிவைட் பண்ணலாம். 7 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3 7s are 21, 7 7s are 49, 6 7s are 42. ஓகேங்களா? 3 ரேஷியோ 7 ரேஷியோ 6 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்க, சி அண்ட் ஏ தான் கேட்குறாங்க. அப்போ சி ரேஷியோ ஏ தான் எழுதணும். சரிங்களா? ஏ வந்து 3, பி 7, சி வந்து 6. சி ரேஷியோ 7னா ஃபர்ஸ்ட் சி எழுதணும். சி வந்து என்னது 6 எழுதுங்க. ரேஷியோ ஏ வந்து என்னது 3. ஓகேங்களா? 6 ரேஷியோ 3 எழுதுங்க. சரிங்களா? 2 டைம்ஸ் வரும். 6 1 3 is 3. சரிங்களா? 2 ரேஷியோ 1 இந்த ஆன்சர். சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, 2 ரேஷியோ 1 டி ஆன்சர். சரி, இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து டி, 2 ரேஷியோ 1. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் போலாம். செகண்ட் சம், the ratio of two numbers is 3:4, then HCF is 4, then their LCM is என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? HCF கொடுத்துட்டாங்க, LCM என்னன்னு கேக்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சுதான். இந்த மாதிரி 3:4 கொடுத்தாங்கன்னா, HCF 4 கொடுத்தாங்கன்னா அந்த 4 என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? அதான் 2 நம்பர்ஸ். சரிங்களா? 4 3 மல்டிபிள் பண்ணா வரும் 12 வரும். இன்ட்டு 4 4 மல்டிபிள் பண்ணா வரும் 16 ஈக்குவல் டு, இந்த மாதிரி HCF கொடுத்தாங்கன்னா இந்த HCF ரெண்டு ரேஷியோலையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதான் வந்து அந்த ரேஷியோவுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, இன்ட்டு ஈக்குவல் டு ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், எல்சிஎம் இன்ட்டு HCF. எல்சிஎம் இன்ட்டு HCF. சரி, எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு HCF கொடுத்துட்டாங்க 4. இங்க என்ன இருக்குது 12 இன்ட்டு 16. ஓகேங்களா? 4ஐயும் 16 கேன்சல் பண்ணுங்க, 4 டைம்ஸ் வரும். சரிங்களா? 12 இன்ட்டு 4 48. இப்போ 48 ஈக்குவல் டு எல்சிஎம். ஓகேங்களா? என்ன ஆன்சர் பாருங்க, ஏ ஆன்சர். சரிங்களா? அப்படியே ஒன்று டைரக்டா போடலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க, 12 வரும். 12 இன்ட்டு 4 48. அப்படியே டைரக்டா ஒரே ஸ்டெப்லையும் போடலாம். சரிங்களா? ரேஷியோ கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி HCFையும் மல்டிபிள் பண்ணும். சரிங்களா? 3 இன்ட்டு 4 12, 12 இன்ட்டு 4 என்ன வரும் 48 வரும். அதுதான் ஆன்சர், அதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? அந்த மெத்தட்லையும் போடலாம். சிம்பிளா. நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு எண் வந்து எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த 4 நம்பர்ல எது 13ஆல் வகுப்படுதுன்னு பாருங்க. இப்போ 390 ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணலாம். இதே 13ஆல் வகுப்படும். இது 390 இது ஃபர்ஸ்ட் நம்பர். இது 13ஆல் வகுப்படுதான்னு பாருங்க. வகுத்தீங்கன்னா 13 39, ஒரு 0 இருக்குது, 0 சரிக்கலாம். இப்போ 30 மீதி வரல, கரெக்டா 30ஆல் வகுப்படு 30ன்னு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 30 இன்ட்டு 13 தான் 390. அப்போ 390 13ஆல் வகுப்படுது. சரிங்களா? 391 வகுப்படுமா, வகுப்படாது. 390 தான் வகுப்படுது. அடுத்த நம்பர் என்ன வகுப்படும், அடுத்தது ஒரு 13 கூட்டினா தான் வகுப்படும், இல்ல 13 கழிச்சாதான் வகுப்படும். சரிங்களா? 391 வகுப்படாது, 389 வகுப்படாது, 392 வகுப்படுமா, அதுவும் வகுப்படாது. வகுப்படுற நம்பர் இது ஒண்ணுதான். சரிங்களா? இப்போ இதுதான் ஆன்சர். தாராளமா ஏடி கிடைச்சிக்கலாம். சரிங்களா? இது செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு அதெல்லாம் எங்க இருக்குது டைம், செக் பண்ணதான் பண்ணிக்கலாம். இதை 16ஆல் வகுங்க, மீதி என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். 24 32ஆல் வகுத்தினா நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? தேவையில்ல, இதே போதும். சரிங்களா? ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கண்டறியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 25% பேர் பள்ளிக்கு வரல. அப்போ வருகை புரிந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ வருகை புரிந்தவர்களுடைய சதவீதம் எவ்வளோ, 100ல இருந்து 25% கழிச்சிங்கன்னா 75%. இப்போ 75% பேர் வருகை புரிந்திருக்கிறார்கள். அது எத்தனை பேர் தான் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். 80ல 75% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 75% ஆஃப் 80. ஓகேங்களா? இப்போ 75 அப்படி எழுதிங்க. பர்சன்டேஜ்னால உங்களுக்கு சொல்லிக்கிறேன், டிவைட் பை 100 இன்ட்டு 80 அப்படி எழுதுங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. இப்போ 10ஐயும் 75 கேன்சல் பண்ணலாம். 2 5 are 10, இங்கே என்ன வரும் 1 5 is 5, ரிமைண்டர் 2, 5 are 25. இப்போ 2ஐயும் 8 கேன்சல் பண்ணலாம். 4 2 are 8, 15ஐயும் 4ஐயும் மல்டிபிள் 15 4 மல்டிபிள் என்ன வரும் 60. சரிங்களா? வருகை புரிந்தவர்கள் எண்ணிக்கை எத்தனை 60.
பி ஆன்சர். சரிங்களா? பி 60. சரிங்களா? நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். 5வது கணக்கு. ரூ. 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஓகேங்களா? சரி. அசல் பிரின்சிபல் வந்து என்னது? 68,000 எழுதிங்க. ஓகேங்களா? இன்ட்டு என் வந்து வருடம். வருடம் வந்து என்ன கொடுத்துறாங்க? 9 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அதுல 9 மாசம் தான். அப்போ 9/12 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? சரி. இன்ட்டு 6 எழுதணும். வட்டி வீதம் 16.2/3 மிக்சடு பிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் மாத்தணும். 16 3 பேருக்குன்னா எவ்வளவு வரும்? 6.8 மிச்சம் 1 3 4 48 + 2 16 × 3 48 48 + 2 50 50/3 வரும். அப்போ 50/3. ஓகேங்களா? சரி. இப்போ டிவைட் பை 100 அப்படி எழுதிங்க. ஓகேங்களா? சரி. இப்போ 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. வேற என்ன கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. 9 12 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 3 9 4 12. சரிங்களா? 3 3 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 4யும் 650 கேன்சல் பண்ணலாம். 1 4 இங்க பார்த்தீங்கன்னா 1 4 மீதி 2 7 4 28 ஒரு 0 இருக்குது சேர்த்துங்க. 170 இருக்குது. சரிங்களா? இப்போ 170ம் 50 மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 0 0 0 2 0 எழுதிங்க. 5 7 are 35 remainder 3 5 5 + 3 8. அப்போ 8,500 rupees. அதான் வந்து தனி வட்டி. அப்போ என்னன்னு பாருங்க ஆன்சர் 8,500. ஓகேங்களா? இங்க கணக்கு ஆச்சு. 6வது கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் 6வது கணக்கு. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5:3 அப்படின்ற ரேஷியோல கொடுத்துருவாங்க. மாணவ மாணவிகளுடைய விகிதம். மாணவர்களுடைய விகிதம் 5, மாணவிகளினுடைய விகிதம் வந்து 3. சரிங்களா? எல்லாமே பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதனால நாம இதை 100ஆல பெருக்கிங்க. இப்போ 5 100ஆல பெருக்கினீங்கன்னா 500ன்னு வரும். அப்புறம் 3 100ஆல பெருக்கினீங்கன்னா 300ன்னு வரும். சரிங்களா? அப்ப மாணவர்கள் வந்து 500, மாணவிகள் வந்து 300. சரிங்களா? சரி. இப்ப என்ன பண்றீங்க? 16% மாணவர்களும், சரிங்களா, 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. இப்ப மாணவர்கள் எத்தனை பேர் தேர்ச்சி பெறல? இப்ப 16% தேர்ச்சி பெறவில்லை. அப்ப எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க தான் கேக்குறாங்க. 16% தேர்ச்சி பெறலைன்னா எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க? 84%. 100ல 16% 84% தேர்ச்சி பெற்றிருப்பாங்க மாணவர்கள். அப்ப இது என்ன பண்ணுங்க? 84% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. அப்ப 84% ஆஃப் 500. ஓகேங்களா? அப்ப 84/%னாவே 100 போடணும்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு 500. 2 0 2 0 கேன்சல் பண்ணுங்க. 84 5 பெருங்க. 5 20 0 மீதி 2 5 42 420. இப்போ மாணவர்கள் 420 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மாணவிகள் கண்டுபிடிக்கலாம். மாணவிகள்ல 8% வந்து தேர்ச்சி பெறவில்லை. அப்ப எத்தனை பேர் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க? 92% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ 92% ஆஃப் 300. 300ல 92% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எத்தனை பேர் கண்டுபிடிங்க. பர்சன்டேஜ்னா 92 எவ்வளோ? பர்சன்டேஜ்னா 100 எழுதிங்க. அதுக்கு 100 இன்ட்டு 300. 2 0 2 0 கேன்சல் பண்ணுங்க. 3 92 பெருங்க. 3 2 6 3 27 276 பேர் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. என்ன கேட்கறாங்க? மாணவ மாணவர்களின் சதவீதத்தை காண்க. தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்களின் சதவீதம் கேட்கறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6 6 அப்புறம் 9 696. சரிங்களா? மொத்தம் 696 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சரிங்களா? எவ்வளவு பேர்ல? மாணவர்கள் 500, மாணவிகள் 300. 800 பேர்ல 696 பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்ப 696 பேர் எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப மொத்த மாணவர்கள் மாணவிகள் 2 பேர் சேர்த்து எவ்வளவு பேர்? 800 பேர். அதுல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 696. 696. இதனுடைய சதவீதம் தான் கேட்கறாங்க. ஒரு 100ஆல பெருங்க. வகுத்தல் 100. சரி, பெருக்கல் 100. 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? 8யும் 696 கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 7 8 56, 8 8 64, மீதி 5, 7 8 56. அப்ப என்ன வரும்? 87%. 87% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஏ ஆன்சர் 87%. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் 7th சம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55 இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலானா L + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. L வந்து கொடுத்துருக்கோம் 55. இப்போ 55 + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 55 + 1 56 கிடைக்கும். 56 / 2 ஹோல் ஸ்கொயர்.
இப்போ 256 கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ் வரும், ரிமைண்டர் 1, 8 சார் 16. இப்போ 28 ஸ்கொயர். இப்போ 28யும் 28யும் மல்டிபிள் பண்ணால் அதான் ஆன்சர். ரிமைண்டர் 6, 8 சார் 16, 22 வரும். 2 8 சார் 16, ரிமைண்டர் 1, 2 சார் 4, 1, 5. இப்போ 4, 8, 7, 7, 8, 4 அதான் ஆன்சர். சரிங்களா? பி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் 8 சம். த நெக்ஸ்ட் டேம் இன் தி கிவன் சீக்வன்ஸ் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 0, 2, 24, 252, 3120. ரொம்ப அதிகமாக போகுது. இப்போ ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பாருங்க 0ன்னு இருக்குங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? -1 என்னது? 0. 0ன்னு இருக்குங்களா? 1 - 1 தான் 0. அடுத்து 2 இருக்குது. என்ன வரும்? 2 ஸ்கொயர் - 2 ஈக்குவல் டு 2. 4 - 2 2 வரும். அடுத்தது பாருங்க 3 கியூப் -3 எல்லாமே 3 3 3 ஓகேங்களா? ஈக்குவல் என்ன வரும்? 3 × 3 9 9 3 27. 27 - 3 அதான் 24. ஓகேங்களா? இது ஆயிடுச்சு. இது வந்துருச்சு. 24 இருக்கு. அது 252 இருக்கு. அது பாருங்க 4 பவர் 4 - 4 ஓகேங்களா? 4 பவர் 4 இருக்குது. 4 பவர் 4னா 4 × 16 16 × 16 256 வரும். 256ல 4 போச்சுன்னா அதான் 252. அப்போ 252. நெக்ஸ்ட் பாருங்க 5 பவர் 5 - 5 அதான் வருது. 5 பவர் 5 5 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 5 25 25 25 625 625 இன்ட்டு 5 சரிங்களா? 5 சார் 25 ரிமைண்டர் 2 10 2 1 30 31 3125லேருந்து 5 மைனஸ் பண்ணால் அதான் 3120. 3120 எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. 3120 கரெக்டாக வந்துச்சு. அடுத்தது என்ன டைம் வரும்? 6 பவர் 6 - 6 இதான் வரும். அந்த டைம் தான் அது கிடைக்கும். சரிங்களா? 6 × 6 தெரியும் உங்களுக்கு 36. 216 × 216 மல்டிபிள் பண்ணினா 6 36 6 மீதி 3 6 3 9 6 12. அப்புறம் 216 ரெண்டாவது பண்ணுங்க 26 12 1 2 3 4 6 15 1 4 5 6 5 6 46,656 46,656 வரும். இதில் 6 மைனஸ் பண்ணீங்கன்னா 46,650 ஓகேங்களா? 46,650 அதுதான் அடுத்த நம்பர் வரும். அடுத்த டைம் என்னது? 46,650 எங்களுக்கு பாருங்க பி ஆன்சர். சரிங்களா? இந்த நம்பரை பொறுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா 1 - 1 0. செகண்ட் நம்பரு 2 ஸ்கொயர் - 2. தேர்டு 3 கியூப் - 3 எல்லாமே 3 3 பவரில் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர். இங்கே 4னா அங்கேயும் 4 அங்கேயும் 4 மைனஸ் பண்ணுறதும் 4 அப்படி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்டு 9வது கணக்கு. இந்த தொடர்ச்சி எண்களில் தொடர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க நம்பரு 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன்னு கேட்குறாங்க. 2 வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வித்தியாசம்னா கழிக்கணும். சரிங்களா? 6 நாளையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 2 ஓகேங்களா? இது ஒரு இணை. சரிங்களா? எத்தனை இணைகள்னு சொல்றாங்க? இது ஒரு இணை. அடுத்தது இதை கழிச்சிங்கன்னா வராது. 2 - 2 2 - 8 இல்லை. 8 - 7 இல்லை. 7 - 4 3 4 - 2 2 ஆன்சர் 2 வருது. சரிங்களா? இது ஒரு இணை. அப்புறம் 1 5 இல்லை. 5 - 3 5 - 3 2 இது ஒரு இணை. இப்போ 1 2 3 இணை வருது. அவ்வளோதான். 3 - 8 5 தான் வருது. இல்லை இப்போ 3 இணை வருது. சரிங்களா? எத்தனை ஆன்சரு? 3. ஓகேங்களா? அடுத்து என்ன போகலாம். நெக்ஸ்ட் 10வது சம். A dice is thrown 4 times and its 4 different positions are given below. என்ன கொடுத்துருவாங்க? 4 டைஸ் கொடுத்துருவாங்க. Find the number on the face opposite the face showing 2. இப்போ 2க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 எங்க இருக்கு பாருங்க? இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சரிங்களா? இது ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ 2 ரெண்டுத்துல இருக்கிறதுனால இதில் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? 1 2வும் 1 2 இல்லாத எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டையும் 3வது டையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே இதில் 2 இல்லை. அது எடுத்துக்கிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. எதனா காமனாக தான் பாருங்க. 3 இருக்குது, இதுலையும் 3 இருக்குது, இதுலையும் 3 இருக்குது. அடிச்சிருங்க. 5 இருக்கு, இந்த 5 அடிச்சிருங்க, இந்த 5 அடிச்சிருங்க. அவ்வளோதான். ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்குது. இப்போ என்ன வரும்? 2 4. அப்போ 2க்கு ஆப்போசிட்டா 4 இருக்கும், 4க்கு ஆப்போசிட்டா 2 இருக்கும். அவன் கேட்கறது 2க்கு ஆப்போசிட்டா நாங்கள் 2 எதிர்ப்பு தான் கேட்குறாங்க. 2 எதிர்ப்பக்கம் 4. ஓகேங்களா? இது ஆன்சர். வேற மெத்தட்லையும் போடலாம். இதுல 2 இருக்கு, இதுல 2 இல்லையா? இது ரெண்டுத்தையும் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டுத்தையும் காமனாக என்ன இருக்குது பாருங்க? 5 இருக்குது. 5 அடிச்சிருங்க. 5லேருந்து இப்படி ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. சரிங்களா? கிளாக் வைஸ். 5 அடுத்து என்ன ஆகுது? 2. இங்கே 5 அடுத்து என்ன ஆகுது? 4. இந்த பக்கம் தான் இப்படி தான் வரணும். அப்போ 5 அடுத்து 2 இருக்கு, இங்கே 5 அடுத்து 4 இருக்கு. அப்போ 2ம் 4ம் ஆப்போசிட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? 2 எதிர்ப்பக்கம் 4, 4 எதிர்ப்பக்கம் 2. சரிங்களா? இப்போ 2 எதிர்ப்பக்கம் தான் கேட்குறாங்க, 4. சரிங்களா? அப்படி வச்சு போடலாம். நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11வது கணக்கு. ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் A, B, C மற்றும் D ஆகியவர்களுக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப இந்த மேலெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. இப்போ 3 4 5 6 4த்துக்கும் மீசிமா கணக்குங்க. பாத்தீங்கன்னா மீசிமா தெரியும். 3 4 5 6 60 தான் மீசிமா. சரிங்களா?
வேணா போட்டு பார்த்துக்கலாம். 60 மிச்சமா 60 வரணும் கீழே ஃபுல்லா. சரிங்க. அப்போ 60ஆல் பெருங்க. 1/3 ரேஷியோ வரும். சரிங்களா. 1/4 × 60 அந்த மாதிரி தான். சரிங்களா. கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 3 6 0 20 வருது. இப்போ 1/4 × 60 செகண்ட்ல கேன்சல் பண்ணிங்கன்னா 15ன்னு வருது. 1/5 × 60 அது கேன்சல் பண்ணினா 1 5 5 மீதி 1 2 5 10 12. அடுத்தது 1/6 × 60 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10ன்னு வரும். ஈக்குவல் டு 10. இப்போ மூணுத்தையும் கூட்டுங்க. 7 அப்புறம் 5 57. சரிங்களா. குறைஞ்சபட்ச பேனாக்கள் நினைக்கிறது 57. சி ஆன்சர். அடுத்த கணக்கு போலாம். பன்னெண்டாவது கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 12வது கணக்கு. 2 5 x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். வரிசையா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2:5 டபுள் ரேஷியோ போட்டுக்கணும். x ரேஷியோ 20 அதே மாதிரி தான். சரிங்களா. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மல்டி பண்ணணும். நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டி பண்ணணும். 2 × 20 என்ன வரும்? 40 ஈக்குவல் டு 5 × x 5x வரும். ஓகேங்களா. 5ஐயும் 40 கேன்சல் பண்ணுங்க. 8 5 40. அப்போ x ஈக்குவல் என்னது? 8. ஓகேங்களா. என்ன ஆன்சர் வரும்? சி ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் 13th sum. If the HCF of 108 234 is expansible of the form 23x minus 51, then what is the value of x ன்னு கேக்குறாங்க. சரிங்களா. இது ரெண்டுத்தினுடைய HCF வந்து 23x minus 51 சொல்லிட்டாங்க. இந்த x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். முதல்ல இதுக்கு HCF கண்டுபிடிக்கலாம். 108, 234. சரிங்களா. 2ஆல டெனோமினேட்டர் பண்ணலாம். 2 5 சார் 10 4 சார் 8 இங்க 1 1 ரிமைண்டர் 1 7 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 3ஆல அடிக்கலாம். 1 ரிமைண்டர் 2 8 3 சார் 24 இங்க 3 3 சார் 9 ரிமைண்டர் 2 9 3 சார் 27. சரிங்களா. மறுபடியும் 3ஆல 6 3 சார் 18 1 3 3 சார் 9. ஓகேங்களா. அவ்வளவுதான். 6 13 வந்துச்சு. இதுக்கு மேல காமனா எதுவும் டிவைட் ஆகாது. 2 × 3 6 6 × 3 18. சரிங்களா. அப்ப HCF வந்து என்னது? 18. ஓகேங்களா. அதாவது மீபேவோ வந்து 18. இப்போ 23x minus 51 வந்து 18 ஈக்குவேட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அதுல வந்து x கண்டுபிடிக்கலாம். அப்போ 23x minus 51 equal to 18. அப்போ 23x equal to 18 minus 51 ஆன்சர் வச்சுனா plus 51. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 6 69 வரும். 23x equal to 69. 23 69 கேன்சல் பண்ணலாம். 3 முறை வரும். 3 × 23 69. அப்போ x equal to 3. அதான் ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க. ஏ ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. 4 power minus 1 plus 4 power minus 2 plus 4 power minus 3 power 0 இன்ட்டு திருப்பி அதே டைம் பவர்ல 1. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ வருது. ஆனா பவர்ல என்ன இருக்கு? 0 இருக்குது. எனிதிங் பவர் 0. அதாவது ஏதாவது ஒரு நம்பர் அடுக்குல 0 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. சரிங்களா. இது ஃபுல் வேல்யூ 1 ஆயிடுச்சு. மல்டிபிள் இருக்கு போட்டுக்கலாம். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 1 மல்டிபிள் பண்ணா வரும். 1 மல்டிபிள் பண்ணா அதே தான். சரி 4 power minus 1 1/4 எழுதலாம். பிளஸ் அடுத்தது 4 power minus 2 1/4 power plus 2 எழுதலாம். ஓகேங்களா. பிளஸ் 4 power minus 3 இருக்குது. 1/4 power plus 3 எழுதலாம். ஓகேங்களா. டிவைட்ல எழுதிட்டு எல்லாமே அடுக்குல மைனஸ் இருக்கிறதுனால இப்போ என்ன வரும்? 1/4 பிளஸ் 1/4 ஸ்கொயர் 16 பிளஸ் 1/4 கியூப்னா 64. சரிங்களா. 64 தான் இது. 64 எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா. இல்லைன்னா இங்கே 4 ஸ்கொயரால மல்டி பண்ணலாம். அப்படி கூட போடலாம். நம்ம இருக்கணும். 64 எல்சிஎம் எடுங்க. இங்க 64 வரணும்னா 16ஆல மல்டி பண்ணணும். இப்போ 16 பிளஸ் இங்க என்ன வரும்? 4 × 16 64 4 பிளஸ் இங்க என்ன வரும்? 1. சரிங்களா. 16 plus 4 20 20 plus 1 21 21/64. அதான் ஆன்சர். 21/64 இதான் ஆன்சர். ஓகேங்களா. எங்க இருக்கு பாருங்க. 21/64 சி ஆன்சர். சரிங்களா. சரி அடுத்து என்ன போலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாருங்க. 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 78.4. இப்போ 25 பேருடைய சராசரி மார்க்கே சொல்லிட்டாங்க 78.4. இங்க 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி என்னன்னு கேட்கறாங்க. இப்போ 96 என்டர் பண்ணணும். ஆனா 69 என்டர் பண்ணிட்டாங்க. சரிங்களா. அப்ப இந்த 69 வரக்கூடாது. இந்த 69 பதிலா என்ன வரணும்? 96 வரணும். ஓகேங்களா. அப்ப என்ன பண்றீங்க? இந்த 69 வரக்கூடாதுன்னா 69 கழிச்சிருங்க. சரி வரக்கூடாது. அப்ப 96க்கும் 69க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. 96 மைனஸ் 69 என்ன வரும்? 16ல 9 போச்சுன்னா 7. இது ஒண்ணு அங்க கொடுத்துட்டோமா? 8ல 6 போச்சுன்னா 2. சரிங்களா. 27 மார்க்கு 69 தான் என்டர் பண்ணிட்டாங்க. அப்ப 96 என்டர் பண்ணணும். அப்ப 27 மார்க் கம்மியா என்டர் பண்ணிட்டாங்க. சரிங்களா. அப்ப 27 மார்க் கம்மியா என்டர் பண்ணிட்டாங்கன்னா 27 25ஆல வருங்க. ஏன்னா மொத்த மாணவர்கள் என்ன? 25 தான். சரிங்களா. இப்ப 27 மார்க் அதுல சேர்த்தணும். சரிங்களா. சரி அப்ப 25ஆல முதல்ல வகுங்க. வகுத்தீங்கன்னா என்ன வரும்? ஓர் 25 25 மீதி 2 ஒரு புள்ளி வச்சுங்க. 0 சேர்த்துங்க. 0 சேர்த்தனீங்கன்னா 40ன்னு வரும். ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துங்க. 20 25 கேன்சல் ஆகாது.
திருப்பி இன்னொரு 0 சேர்த்துறீங்க, இன்னொரு 0 சேர்த்துட்டு இங்கேயும் 0 சேர்த்தீங்க. அப்போ என்ன வரும்? 8 25 200 1.08. சரிங்களா? இதுதான் சேர்த்தணும் 1.08. இந்த ஆவரேஜ் தான் நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்தணும். ஏற்கனவே மதிப்பெண் சராசரி என்ன சொல்லிட்டாங்க? 78.4ன்னு சொல்லிட்டாங்க. இதோட 1.08 ஆட் பண்ணுங்க. 1.08 ஆட் பண்ணீங்கன்னா 8 4.81 9 7 79.48. அதுதான் வந்து சரியான சராசரி. 79.48ன்னா பி ஆன்சர். ஓகேங்களா? ஈஸி தான். அடுத்த கணக்கு போகலாம். 16வது கணக்கு. DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் M ஆகியோர் மையத்திலும், ஐயும் எம்மும் மையத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஐஇ எம் ரெண்டு மையத்தில் இல்லைங்க. அப்போ முன்னாடியும் பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? முன்னாடி பின்னாடி. F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியிலும் அமர்ந்துள்ளனர். F வந்து முதல்லையும் D வந்து இறுதியிலும் அமர்ந்திருக்கிறாங்க. F முதல்ல போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், D வந்து இறுதியில போட்டுக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் F, லாஸ்ட் D. சரிங்களா? நடுவுல IM. அப்போ இங்க ஒருத்தர் வருவாங்க, இங்க ஒருத்தர் வருவாங்க. சரிங்களா? அதான். சரி. G என்பவர் D இன் இடது புறத்தில் அமர்ந்துள்ளார். G என்றவர் எங்க இருக்கிறாரு? D யோட லெஃப்ட் சைடுல, இடது பக்கத்துல. இப்போ D இங்க தான் இருக்குது. அப்போ G எங்க இருக்கிறாரு? D யோட லெஃப்ட்ல. ரைட்னா அந்த பக்கம், லெஃப்ட்னா இந்த பக்கம். அப்போ இந்த இடத்துல யார் இருக்கிறது? G. ஓகேங்களா? அமர்ந்துள்ளார். அப்படியானால் F இன் வலது புறத்தில் அமர்ந்திருப்பது யார்? F ஓட வலது புறத்துல யார் அமர்ந்திருப்பான்னு இந்த இடத்துல யாருன்னு கேட்கறாங்க. சரிங்களா? எது எழுதலன்னு பாருங்க. இன்னும் ஒன்னே ஒன்று தான் எழுதல. அச்சு மட்டும் தான் எழுதல. இது எல்லாம் எழுதியாச்சு. சரிங்களா? அப்போ F ஓட வலது புறத்துல ரைட் ஹேண்ட் சைடு யார் இருப்பாங்க? H. ஓகேங்களா? இதான் ஆன்சர். H எங்க இருக்குன்னு பாருங்க. A. ஓகேங்களா? எக்ஸாம்பிள். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602 ஏ மற்றும் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஏ மற்றும் பி என்னுடைய பங்கு என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். 2602. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? கூட்டு வட்டினா பி இன்ட்டு 1 + r/100 to the power n. இதுதான் கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா. சரிங்களா? இது வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஏவுக்கு சொல்லலாம். 2 பின்றது என்னது? அசல். அசல் வந்து ஏவுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பிக்கு ஒய்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த அசலை தான் இவங்க பிரிச்சுக்கிறாங்க. 2602 தான் பிரிச்சுக்கிறாங்க. அதை அப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஒய். இப்போ பி என்னன்றது என்னது? சரி, ஆண்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. இங்கேயும் 4% தான் வட்டி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. 6. சரிங்களா? அசல் இது. அடுத்தது எத்தனை ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க? ஏவுக்கு 6 ஆண்டு, n = 6. பிக்கு வந்து 8 ஆண்டு. ஓகேங்களா? சரி. இப்போ இது நம்ம 6 வருடங்கள் ஏவுக்கு கிடைக்கும் தொகையும், சரிங்களா, 8 வருடங்களில் பி கிடைக்கும் தொகையும் சமமாயிருச்சுன்னா 2602 எந்த மாதிரி பிரிச்சுவான்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். பி இன்ட்டு 1 + r/100 இருக்குதா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 + ஆர்ன்றது என்னது? 4% டிவைட் பை 100. அடுக்கல n எழுதணும். என்னன்றது என்னது? ஏவுக்கு 6. அதே மாதிரி ஈக்குவல் டு, அதே மாதிரி இங்கே எழுதுங்க. பி இன்ட்டு பி வந்து ஒய், இங்கே ஒய் பியோடது. அப்புறம் 1 + r/100, அதே 4/100 தான். அடுக்கல என்னது? 8 வருடம் பி. இது 8. இங்கே ஏக்கு எழுதிருக்கேன், இங்கே பிக்கு எழுதிருக்கேன். ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க? சமம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒய் இந்த பக்கத்தில் எக்ஸ் டிவைட் பை ஒய்ன்னு வச்சுங்க. சரிங்களா? பெருக்கல் இந்த கொஞ்சம் வகுத்துல இருக்கு. இப்போ அடுக்கல 6 இருக்குது, இங்கே அடுக்கல என்ன இருக்குது? 8 இருக்குது. இது ரெண்டுமே சமம் தான். ஓகேங்களா? இந்த 6ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம். அடுக்கல இங்கே ஸ்கொயர் ஆயிரும். சரிங்களா? இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். பவர் அடுக்கு 6 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 + 4/100 பவர் ஸ்கொயர் தான் இருக்கும். சரிங்களா? சரி. இந்த 4 100 கேன்சல் பண்ணுங்க. 1 4 இங்கே வந்து 25 4 100. சரிங்களா? இங்கே 1 தான் இருக்குது. 25 எடுத்து இங்கே பாருங்க. 25 + 1 என்ன வரும்? 26/25 ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? ஈக்குவல் டு இந்த ஒய் தான் இந்த தள்ளிட்டோம். 26/25 அடுக்கல என்னது? ஸ்கொயர். ஓகேங்களா? சரி. x/y தான் இது. இப்போ x டிவைட் பை ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்னா, இப்போ எக்ஸ்ன்றது அசல் ஏவோட பங்கு. பியோட பங்கு என்னவாக்கும்? 2602 இந்த எக்ஸை கழிச்சாதான் அதான். சரிங்களா? பியோட பங்கு. இப்போ 2602 இந்த எக்ஸை கழிச்சிருங்க. அதுதான் ஒய். ஓகேங்களா? 2602 - எக்ஸ், அதுதான் பியோட பங்கு. அப்போ கீழே ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கிறோம்? 2602 - எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 26 ஸ்கொயர் பண்ணுறோம். 26 × 26 என்ன வரும்? 676 வரும். கீழே 25 ஸ்கொயர். 25 × 25 625 வரும். 625 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இங்கே பாருங்க. 625x ஈக்குவல் டு 676 இன்ட்டு இது இங்கே பிறகு 2602 - எக்ஸ். ஓகேங்களா? 625x ஈக்குவல் டு 676 உள்ள பாருங்க. 676 இன்ட்டு 2602 மைனஸ் திரும்பி இங்கே பிறகுங்க 676 × எக்ஸ். 676x 676x. ஓகேங்களா? சரி. அது மைனஸ் 676 இந்த பக்கம் 625x + 676x, அது இந்த பக்கம் வந்துருச்சு. இன்ட்டு இதே தான் 676 × 2602
சரிங்களா? 625 676 கூட்டுங்க. போட்டீங்கன்னா 12க்கு 1 மிச்சம் 1 9 10க்கு 0 மிச்சம் 1 12 1301 எக்ஸ் ஈக்குவல் டு 676 இன்ட்டு 2602 ஓகேங்களா? 1301 இது ஒரு முறை வரும், இது 2 முறை. 2 இன்ட்டு 1301 2602. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2ஐயும் 676 பாருங்க. 2012 2 மிச்சம் 1 2014 1 15க்கு 5 மிச்சம் 1 2012 1 13. அப்போ எக்ஸுக்கு 1352 ரூபாய். எக்ஸுக்கு 1352 ரூபாய். அப்போ ஒய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? 1352 ரூபாய். 2602லேருந்து 1352 ரூபாய் கழிச்சுருங்க. சரிங்களா? 1352 ரூபாய் எங்கே இருக்கு பாருங்க, இந்த டி ஆன்சரில் தான் இருக்குது. 1352 ரூபாய் வேற எங்கேயும் இல்லை. சரிங்களா? வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸுக்கு 1302 ரூபாய், எக்ஸுக்கு 1352. ஒய்க்கு இங்கே பிக்கு என்ன கிடைக்கும்? ஏவுக்கு 1302 1352. இப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2602லேருந்து 2602 2லேருந்து இதை கழிங்க. 2602 நான் வரும் 0 15 பர்சன்ட் 5 இங்கே 5ல் 3 பர்சன்ட் 2 இங்கே என்ன வரும் 1 1250. சரிங்களா? 1352 ஏவுக்கு கிடைக்கும், பிக்கு 1250 கிடைக்கும். சரிங்களா? டி ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் சம்ம பாருங்க. இஃப் ஏ ஈக்குவல் 26 கொடுத்துருவாங்க, சன் எஸ்யூஎன் 27 சொல்லிட்டாங்க, கேட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? எஸ்யூஎன் 27 கொடுத்துருவாங்க, ஏ 26ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 26 லெட்டர் இருக்கு, ரிவர்ஸ்ல போயிருக்காங்க. சரிங்களா? 26 25 24 ரிவர்ஸ்ல போயிருக்காங்க. அப்பதான் இசட்டுக்கு வந்து 1 வருது. சன் 27 என்ன செக் பண்ணிக்கலாம். எஸ் எங்க இருக்கு? எஸ் 8. சரிங்களா? யூ வந்து 6, என் வந்து 13. சரிங்களா? ஆட் பண்ணி பாருங்க. 13 6 வந்து 19 19 8 27 கரெக்டாக வருது. சரிங்களா? அப்போ ரிவர்ஸ்ல தான் எழுதிருக்காங்க. இப்போ கேட் என்னன்னு கேட்குறாங்க, சிஏடி கேட். சரிங்களா? இப்போ சி 24, ஏ வந்து 26, டி வந்து 7. ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 7 17 1 4 5 57 அதான் ஆன்சர். ஓகேங்களா? சி ஆன்சர். சரிங்களா? ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க, பொறுமையாக போடுங்க. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட எண் எழுத்து தொடரில் விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, அப்புறம் டி இருக்குது. அதாவது ரிவர்ஸ்ல வந்திருக்காங்க. டிக்கு அப்புறம் யூ வி டபிள்யூ எக்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். பியா கியூஆர்எஸ் டி, கியூஆர்எஸ் 3 நம்பர் விட்டுட்டு 3 லெட்டர் விட்டுட்டு டி வந்துருக்காங்க. அதே 3 லெட்டர் விட்டு எக்ஸ். அதே மாதிரி தான் ரிவர்ஸ். எல்லுக்கு 3 லெட்டர் கட்டுறது எல் எம்என்ஓ பி இங்கே வந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. இப்போ 2 இருக்கு, இங்கே 7 இருக்கு. 5 ஃபர்ஸ்ட் லெட்டர் 7 இருக்கு, 14 இருக்கு. எவ்வளோ ஆட் பண்ணிருக்காங்க? 7. இங்கே 5 ஆட் பண்ணிருக்காங்க, இங்கே 7 ஆட் பண்ணிருக்காங்க. 14 இருக்கு, 23 இருக்கு. என்ன ஆட் பண்ணிருக்காங்க? 9 ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 5 7 9. அடுத்து என்ன ஆட் பண்ணுவாங்க? 11 ஆட் பண்ணுவாங்க. 23 இருந்து 11 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 33 34 கிடைக்கும். 34. ஓகேங்களா? சரி, 34 எங்க இருக்கு பாருங்க, இங்க 34 இருக்கு, இங்கேயும் 34 இருக்கு. ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் தான். சரிங்களா? எல்லாத்துலயுமே நடுவில் அச்சு தான் இருக்குது. அப்போ அச்சு தான், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 இருக்குங்களா, கடைசி நம்பர் 2, இங்க என்ன இருக்குது? 4 இருக்கு. அப்போ 2 × 2 4. அடுத்து 4 இங்க 12 இருக்குது. அப்போ 4 × 3 12. இங்க 12 மல்டி பண்ணிருக்காங்க, இங்க 3 மல்டி பண்ணிருக்காங்க. இங்க 12 × 4 இங்க 4 மல்டி பண்ணி 48 எழுதிருக்காங்க. சரிங்களா? அப்போ 48 எதால மல்டி பண்ணிருவாங்க? 5 ஆல மல்டி பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 5 × 8 40 0 ரிமைண்டர் 4 5 4 20 24 240 34 ஆச்சு 240 அதான் ஆன்சர். ஏ ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கணக்கு போலாம். நெக்ஸ்ட் 20 ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேம் ஆஃப் தி சீக்வன்ஸ். என்னன்னு கேட்குறாங்க, இந்த மிஸ்ஸிங் டேம் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. சரிங்களா? 7க்கும் 12க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. 12க்கும் 19க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 7. 12 + 7 தான் 19. 19க்கும் 24க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, 5 வருது. ஓகேங்களா? 24க்கும் 43க்கும் என்னன்னு பாருங்க, 34 43 19 வருது. சரிங்களா? ஒரு எந்த சேஞ்சும் இல்லை. இங்க இது 5, இது 7, திருப்பி இது 5. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 7 வரல, 19 வந்துருச்சு. சரிங்களா? வேற ஏதாவது யோசிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 7க்கும் 1 to 1 பார்க்கலாம். சரிங்களா? 7க்கும் 19க்கும் என்னன்னு பாருங்க. 7ஓட என்ன ஆட் பண்ணா 19 வருதுன்னு பாருங்க. 7ஓட 12 ஆட் பண்ணீங்கன்னா 19 வருது. ஓகேங்களா? அதாவது 19 - 7 இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அந்த 12 இங்க எழுதிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். 1 to 1 தான் பார்க்குறோம். 19ல இருந்து 43 பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 43க்கும் 19க்கும் 19ஓட ஒரு 24 ஆட் பண்ணாதான் 43 வருது. அதாவது 19 + 24 தான் 43. அப்படியும் வச்சுக்கலாம். இல்ல 43 இருந்து 19 மைனஸ் பண்ணீங்கன்னா 24 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ 1 to 1 தானே பார்க்குறோம். அடுத்தது என்ன பண்றோம்? சரி, நெக்ஸ்ட் வாங்க. இங்க 43 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்க எழுதிருக்காங்க. இப்போ 43 91 இங்க பாருங்க. 43ஓட எதை ஆட் பண்ணா 91 வருதுன்னு பாருங்க. சரிங்களா? 48 ஆட் பண்ணாதான் 91 வரும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் 91ல இருந்து 43 மைனஸ் பண்ணீங்கன்னா 48. இப்போ இங்க 48. ஓகேங்களா? சரி, இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ 19ல இருந்து 7 மைனஸ் பண்ணி 12.
அடுத்து 43 வந்து 19 மைனஸ் பண்ணி 24. கரெக்டாக இங்கே நடுவுக்கு எடுத்து வருது சரிங்களா. 43 91 43 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது 48 வருது சரிங்களா. மீதி டிஃபரன்ஸ் அந்த 48 தான் ஆன்சர். எங்க இருக்கு பாருங்க, சி ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 21வது கணக்கு. இரு முறையான பகடைகள் உருட்டும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கற் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இரு முறையான பகடைகள்னா உங்களுக்கே தெரியும். 1,1 2,2 1,1 1,2 1,3 அந்த மாதிரி எத்தனை வரும், 36 வரும் சரிங்களா. 1,1ல ஆரம்பிப்போம், எதில் முடிப்போம், 6,6ல முடிப்போம். மொத்தம் 36 வரும் நம்பர் சரிங்களா. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கூறுவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ முக மதிப்புகளின் பெருக்கற் பலன் 4 வரணும் சரிங்களா. முதல்ல பெருக்கற் பலன் 4 வரணும். ரெண்டு பகுதியிலையும் பெருக்குனா வர நம்பரை பெருக்குனா 4 வரணும். அந்த மாதிரி நம்பர் என்ன வரும், 1,4 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 1 4. அதே மாதிரி 4,1 இதையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 4 வரும். வேற எதனா 4 வருமா, 2,2 ஓகேங்களா, அதுவும் 4 வரும். அவ்வளோதான். 2,2 ஒரு முறை, 1,4 ஒரு முறை, 4,1 ஒரு முறை, மொத்தம் எத்தனை வருது பாருங்க, 3 வருது. இப்போ இதனுடைய நிகழ்தகவு 36ல 3 ஒன்று முடிஞ்சு. அடுத்தது வாங்க, அல்லதுன்னு கொடுத்துருக்கோம். அல்லதுன்னா நம்ம ப்ளஸ் போட்டுக்குவோம். முக மதிப்புகளின் வித்தியாசம் 5. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5னா ரெண்டுத்துலையும் வர நம்பரை கழிச்சோம்னா மைனஸ் பண்ணோம்னா 5 வரணும் வித்தியாசம் சரிங்களா. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். 6,1 6லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும், 5 வரும். 1,6 வரும். அப்படியே 6லேருந்து 1 கழிச்சோம்னா 5 வரும். சரி, ரெண்டு பக்கம் போடுறோம். எல்லாம் சொல்றேன், இதில் 1 வரலாம், அதில் 6 வரலாம், இல்லைன்னா இதில் 6 வரும், இதில் 1 வரும். இது ரெண்டு தான் வாய்ப்பு. ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா பாருங்க 5 வருது. மொத்தம் எத்தனை சான்சஸ் இருக்கு, 2 சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 36ல் 2 எழுதுவோம் சரிங்களா. ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. 2,2 1,4 4,3 இது மூணுத்துல ஏதாவது ஒன்று இங்கே இருக்கா, இல்லை, பொதுவாலாம் எதுவும் இல்லை. அப்போ எதுவும் கழிக்க தேவையில்லை. அப்படியே ஆன்சர் போடுங்க. கீழே 36 மேலே 3 + 2 என்ன வரும், 5. ஆன்சர் வந்து 5/36 இந்த ஆன்சர், பி ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து போகலாம். நெக்ஸ்ட் 22 கணக்கு. ஒரு நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வரும் மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க, இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். முதல்ல ஒரு நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடுறேன். ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் குறிக்கிறேன். ஏ பாயிண்ட் வந்து 0 சரிங்களா, 0ன்னு வச்சுக்கோங்க. ஏ பாயிண்ட் 0. நெக்ஸ்ட் அங்கேருந்து எவ்வளோ போகிறாங்க, 50க்கு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல 50ன்னு வச்சுக்கலாம். 50 ஹைட்டு மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, 50 சரிங்களா. இப்போ 50லேயே 32 ஈன்னு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில், இந்த பக்கம் இ அது எவ்வளோ 30, நான் கீழே குறிக்கிறேன் 30 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 80க்கு போகிறாங்க. 50லேருந்து அங்கே வந்து என்னது 80, இந்த இடம் வந்து 80. இந்த பாயிண்ட் 80னா எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஒரு 30 அதிகமாக இருக்குது ஓகேங்களா. 30 இங்கே எவ்வளோ 50, 50லேருந்து 30 ஆட்டினா தான் என்ன வருது, 80 வருது சரிங்களா. அந்த 80ல் எந்த பக்கம் பி 52 பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கொண்டு போங்க, அது பின்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ 50 ஓகேங்களா. சரி, அடுத்து இது வந்து 80ங்களா. சரி, இப்போ 80லேருந்து எங்கே போகிறாங்க, 120க்கு போகிறாங்க ஓகேங்களா. இப்போ இந்த பாயிண்ட் 120. அப்போ 80லேருந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க, 40 ஆட் பண்ணியிருக்காங்க, அதான் வந்து 120. ஓகே, 120லேருந்து லெஃப்ட் சைடு 22 பின்னு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு. அப்போ 20க்கு போயிருங்க லெஃப்டில். அப்போ 20க்கு வந்துட்டோம். அது வந்து என்னது பி. சரி, இந்த பாயிண்ட் இந்த பக்கம் 20. சரி, இது வந்து டி. அப்புறம் 120லேருந்து எங்கே போயிருக்காங்க, 150க்கு போயிருக்காங்க. இந்த பாயிண்ட் கடைசி ஆகிற பாயிண்ட் அது சி வரைன்னு கொடுத்துருக்காங்க, அதான் வந்து என்னது 150. 120லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, 30 அதிகமாக இருக்குது, அதான் வந்து 150 ஓகேங்களா. சரி, இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டோம், இதையும் ஜாயின் பண்ணிட்டோம், இதையும் ஜாயின் பண்ணிட்டோம், இதையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இதோட ஏரியா கேட்குறாங்க, கண்டுக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இது ஒரு செகண்ட் ட்ரையாங்கிள், நம்மளுக்கு அடையாளத்துக்கு. இது வந்து 3வது ட்ரையாங்கிள் சரிங்களா. அடுத்தது இங்கே ஒரு நேராக ஒரு கோடு போட்டு இது வந்து 4வது ட்ரையாங்கிள், இந்த கணக்கு போகும். இது 5வது ட்ரையாங்கிள், இது வந்து 6வது, இது வந்து ஸ்கொயர். சரி, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம் சரிங்களா. சரி, இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஏரியாவை கணக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கணக்கலாம். ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம், அரை இன்ட்டு அடிப்பக்கம் என்னன்னு பாருங்க. இந்த அடிப்பக்கம், இந்த அடிப்பக்கம் எவ்வளோ, இங்கே இது ஒரு 50, இது ஒரு 30 ஆட் பண்ண என்ன வரும், 18 வரும் சரிங்களா. அடிப்பக்கம் 8, பேஸ் 80, ஹைட் வந்து என்னது 50, இதான் 50க்கு போயிருக்கு. 50 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் 40 வரும். 40 50 மட்டும் பண்ணிங்கன்னா 200 சாரி 2000. ஏழுங்க. ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதுதான் இங்கே இருக்கு. என்னோட பேஸ் என்னன்னு பாருங்க, இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 30, எவ்வளோ டோட்டலாக 70. அப்போ ஆஃப் இன்ட்டு 70 பேஸ் எழுதிட்டோம். ஹைட் என்னன்னு பாருங்க, இதுதான் ஹைட். ஹைட் எவ்வளோ, இது 50. அப்போ 50 போட்டுருங்க சரிங்களா. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க, 2வையும் 70 கேன்சல் பண்ணி என்ன வரும், 35 வரும் ஓகேவா. ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க, 0 5 × 5 25, ரிமைண்டர் 2 5 × 3 15 2 70 ஓகேவா. அடுத்தது தேர்டுக்கு போங்க. இங்கே வாங்க, இதுலேயும் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் என்னன்னு பாருங்க 30, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட். இது எவ்வளோ ஹைட்னா இங்கே வந்து லெஃப்ட்டில் 20 தான் கொண்டு போயிருக்காங்க. ஹைட் வந்து 20 ஓகேங்களா. 2வையும் 10ஐயும் கேன்சல் பண்ணுங்க,
20 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 வரும். 30 × 10 300. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அடுத்து ஃபோர்த்துக்கு வாங்க. ஃபோர்த் ட்ரையாங்கிள் இங்க வரீங்க. இங்க பாத்தீங்கன்னா அதே ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஆஃப் எழுதிங்க. பேஸ் பாத்தீங்கன்னா இது எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் 30. இங்க பாத்தீங்கன்னா இது 20. இதோட அளவு தான் இங்க. சரிங்களா? அப்ப இந்த இடம் எவ்வளோ 20. இப்போ 30ல இந்த 20 போச்சுன்னா இந்த பேஸ் வந்து எவ்வளோ 10 தான். ஓகேங்களா? பேஸ் வந்து 10 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ இந்த ஹைட் தான். இந்த ஹைட் எவ்வளோனா இதோட ஹைட் தான் இந்த ஹைட்டும். சரிங்களா? இதோட ஹைட் என்னன்னு பாருங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 30, இங்கேருந்து இது வரைக்கும் 40. டோட்டலாக எவ்வளோ 70. சரிங்களா? 70. 2யும் 10யும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணி என்ன வரும் 5 டைம்ஸ் வரும். மல்டிப்ளை 0.735 315 வரும். சரிங்களா? ஃபோர்த் ட்ரையாங்கிள் ஆச்சு. அது ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் வரும். ஃபிஃப்த்து அதே ஆஃப் இன்ட்டு பேஸ் பாருங்க. 50 இங்கே போட்டிருக்கோம். பேஸ் பார்த்தீங்கன்னா 50 எழுதிங்க. இன்ட்டு ஹைட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ 30. ஓகேங்களா? 20 + 10 இது 30 அதான் கொடுத்துருக்காங்க. 8 × 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 2யும் 30யும் கேன்சல் பண்ணுங்க. 50 கேன்சல் பண்ணால் 25. ஓகேங்களா? 25 30 மல்டி பண்ணுங்க. 0 5 × 3 15 ரிமைண்டர் 1 3 2 6 750 வரும். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். சரிங்களா? செவ்வகம். நீளம் இன்ட்டு அகலம். நீளம் எவ்வளோ பாருங்க 20. நீளம் சாரி நீளம் என்னன்னு பாருங்க. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 30 + 40 70. அதான் நீளம். லென்த்து 70. பிரெத்து 20. 70 × 20 அவ்வளோதான். 70 × 20 1/2 போடுறது ஏன்னா இது ரெக்டாங்கிள் தான். நீளம் இன்ட்டு அகலம் மல்டி பண்ணுங்க. 0 0 72 14 1400. சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இதை ஆட் பண்ணுங்க. அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். 0 5 5 10 1 10 13 14 4 மிச்சம் 1 4 4400 இருக்குது. இங்கே 2 கண்டுபிடிச்சிங்களா 4400 போட்டிங்க. 4400 போட்டிங்கன்னா 0 5 8 7 5 ரிமைன் 1 5 6 6550 இது ஆன்சர். சரிங்களா? ஏ ஆன்சர் 6550 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் அடுத்த சம். ஃபைண்ட் தி HCF ஆஃப் தி பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீப்பேவா கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்னு பாருங்க. இது வந்து காரணிப்படுத்தணும். இதையும் காரணிப்படுத்தணும், இதையும் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தி பொதுவாக தான் எழுதணும். சரிங்களா? கியூப்ல இருக்கு, இது கியூப்ல இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் காரணிப்படுத்துறது. அதனால வகுத்தல் முறையில நம்ம போடுறோம் சம்ம. முதல்ல உள்ள எழுதிங்க. உள்ள 2x³ - 5x² + 5x + 3 அதை உள்ள எழுதிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இது பெருசா இருக்கு. இது x³ தான் இருக்கு. இது 2x³ பெரிய நம்பரை உள்ள எழுதிக்கிறோம். பெரிய பல்லுறுப்புக்கோவை. இது வெளியே எழுதுங்க. x³ + x² - x + 2 இது வெளியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை டிவைட் பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆகுது x³. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஆகுது 2x³. அப்போ 2x³ ல இருந்து x³ வகுத்தீங்கன்னா x³ கேன்சல் ஆகும். இது எனக்கு 2 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 ஆல வகுக்கணும். இப்போ 2 × x³ என்ன வரும் 2x³. அடுத்தது 2 × x² + 2x². 2 × -x - 2x. 2 × 2 4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம் ரெண்டுமே ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். அதனால என்ன பண்ணோம் குறிமாத்தணும். இது மைனஸ் வச்சுக்கலாம். இது மைனஸ், மைனஸ் அந்த ப்ளஸ், ப்ளஸ் அந்த மைனஸ். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? -5 - -2x - -7x². பொறுமையா பண்ணணும். மைனஸ் மைனஸ் தான். சரிங்களா? இதுதான் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதை பார்க்கணும். +5x + 2x + 7x. சரி. ஒரு -3 -4 என்ன வரும் -7. ஓகேங்களா? சரி. இதுல எதனா காமனா இருந்தா அதை எடுத்துருங்க வெளியே. காமனா என்ன இருக்கு -7 இருக்கு. சரிங்களா? 7 இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ் தான் இருக்குது. -7 எடுத்துருங்க. அப்போ x² -7 தான் எடுத்துட்டோம். அப்போ -x இருக்கும். -7 இருக்குது. -7 எடுத்துட்டோம். அப்போ +1 வரும். சரிங்களா? இப்போ வெளியே -7 இருக்குங்களா அதை வந்து விட்டுறணும். சரிங்களா? ஏன்னா திருப்பியும் இதையும் வகுக்க போறோம். இது ரெண்டுல எது பெருசு கண்டிப்பா இதுதான் பெருசு. சின்னதா தான் இருக்கும். இது மீதி தானே. அப்ப இதை உள்ள எடுத்து இதை வெளியே வச்சு வகுக்க போறோம். சரிங்களா? இதுல காமனா தான் எடுத்துணும். ஏன்னா -7 இதனுடைய வகுதி கிடையாது. அதனால அதை கேன்சல் பண்ணிடுங்க. அதே காமனா தான் எடுத்து கேன்சல் பண்ணி நம்பரே எடுத்துடலாம். எக்ஸ் எல்லாம் எடுத்தா காமனா தான் எடுத்து கேன்சல் எடுத்து விட்டுறக்கூடாது. நம்பரா இருந்தா எடுத்துட்டு விட்டுறலாம். சரிங்களா? எடுத்துட்டு அதை விட்டுருங்க. -7 விட்டுருங்க. மீதி மட்டும் டிவைட் பண்ணுங்க. இது உள்ள எழுதணும். இதுதான் உள்ள எழுதணும். x³ + x² - x + 2 இதால தான் இதை வகுத்தோம். இப்போ இதை உள்ள எழுதிக்கணும். சரிங்களா? மீதியை இங்க எழுதணும். -1 மட்டும் விட்டுட்டு x² - x + 1 எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ இதை வகுத்து மீதி 0 வர வரைக்கும் மாற்றி மாற்றி வகுத்துனே இருக்கணும். 0 வந்துச்சுன்னா இதுதான் மிஸ் HCF. சரிங்களா? மீப்பேவா. சரிங்களா? இதுதான் மீப்பேவா. கடைசியா எதை வகுக்கிறோமோ அதான். சரி. இங்க x² இருக்குது. இங்க x³ இது. x³ எழுதிங்க. இங்க கீழே என்னது x². இது ரெண்டு கேன்சல் பண்ணினா என்ன வரும் x வரும். அப்போ x ஆல வகுக்கணும். x வச்சுங்க. x × x² x³. x × -x -x². x × 1 + x. ஓகேங்களா? இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். அப்போ நம்ம பண்ணணும் மைனஸால மைனஸ் குறி மாத்தணும். இது மைனஸ், இது பிளஸ், இங்க பிளஸ்ங்கிறது மைனஸ். +x³ -x² கேன்சல் பண்ணிடலாம். +x² + x² என்ன வரும் 2x² வரும். அடுத்தது -x என்ன வரும் -2x வரும். பிளஸ் என்ன ஆகுது 2 அதை கீழே இறக்கிறீங்க. சரிங்களா? இங்க எனக்கு 2x² இருக்குது. அப்போ 2x², இங்க இருக்கிறது 2x², இங்க எனக்கு x². ரெண்டு வைத்தீங்கன்னா என்ன வரும் மீதி 2 மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த
அடுத்து 2 அளவு வைக்கணும். ப்ளஸ் போட்டு 2 போட்டுங்க. சரிங்களா? 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x 2 இன்ட்டு ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. சரிங்களா? குறி மாற்றுங்க. இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுது. 0 வருது. சரிங்களா? 0 வர வரைக்கும் வகுக்கணும். 0 வரலைன்னா இங்கே திருப்பி மீதி வருதுங்களா? அந்த மீதியை வச்சுக்கிட்டு இதை எடுத்து உள்ளே எழுதி அந்த மீதியை வெளியே வச்சு அப்புறம் அதையும் வகுக்கணும். சரிங்களா? 0 வர வரைக்கும் வகுக்கணும். இப்போ 0 ஆயிடுச்சு. அப்போ இதில் தான் வகுத்து அது 0 ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் ஆன்சர். சரிங்களா? எங்க இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இது வந்து டிவிஷன் மெத்தட்னு பேர். சரிங்களா? 10th புக்கில் இருக்குது. இது அல்ஜிப்ரா அப்படின்ற டாபிக்ல 10th புக்கில் இருக்குது. சரிங்களா? அடுத்து கணக்கலாம். பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார். சில நாட்கள் வேலை செய்து கியூ என்பவர் சென்று விடுகிறார். கியூ கொஞ்ச நாள் வேலை செய்யறாரு, கியூன்றது செஞ்சிடறாரு. 2 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. கியூன்றவர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு சென்றுள்ளார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார். பி மட்டும் 8 நாள்ல மீதிக்கிற வேலையை முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படின்னு கேட்கறாங்க. கியூ எத்தனை நாட்களுக்கு பிறகு சென்றான்னு கேட்கறாங்க. அதாவது பியும் கியூவும் ஒன்னா வேலை செஞ்சாங்க, கியூ வந்து சேர்ந்து விட்டார். அப்ப எத்தனை நாளுக்கு பிறகு சென்றான்னு கேட்கறாங்க. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளவு நாள், அதான் மீனிங். சரிங்களா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? பி வந்து எத்தனை நாள் வேலை செய்யறாரு? பி வந்து ஒரு வேலையை முடிக்க 20 மற்றும் 40 நாட்கள் முடிக்கலாம். பி வந்து 20 நாட்கள்ல முடிக்கிறாரு, கியூ வந்து 40 நாட்கள்ல முடிக்கிறாரு. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 20 40 ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்னா உங்களுக்கே தெரியும், எல்சிஎம் வந்து 40 தான். சரிங்களா? எல்சிஎம் என்ன வரும்? 40. பெரிய நம்பர் வச்சுங்க. எல்லாம் டானாவத்தை போட்டு பாருங்க, 40 வரும். சரிங்களா? இப்போ இதை பாருங்க, 0 0 கேன்சல் பண்ணலாம். இதனுடைய திறன் 0 0 கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 2 4 அப்போ 1 2ன்னு வருது. சரிங்களா? இப்போ இது வந்து திறன். சரிங்களா? இப்போ திறன் போது இதை நம்ம என்ன பண்ணோம்? ஆப்போசிட்டா தான் எடுக்கணும். சரிங்களா? பி வந்து 2, கியூ வந்து என்னது 1. சரிங்களா? என்ன பி வந்து 20 நாள்ல, கியூ வந்து 40 நாள்ல செய்யற வேலையை பி வந்து என்ன பண்றாரு? 20 நாள்லயே செஞ்சிடறாரு. சரிங்களா? அப்ப இவரோட திறன் வந்து அதிகம். சரிங்களா? அப்ப பியோட திறன் வந்து எவ்வளவு? 2. கியூவோட திறன் எவ்வளவு? 1. ஞாபகம் வச்சுங்க, கிராஸா தான் எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ இவங்க திறன் 2. அப்போ பி பிளஸ் கியூவோட திறன் என்ன? பி பிளஸ் கியூவோட திறன் என்னது? 1 2 போட்டு என்ன வரும்? 3. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அதனுடைய திறன் வந்து 3. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றோம்? பி என்பவர் எத்தனை நாள்ல வேலை செய்யறாரு? 8 நாட்கள் முடிப்பார். மீதமுள்ள வேலையை பி எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 8 நாள்ல முடிக்கிறார். சரிங்களா? இப்போ பியோட திறன் நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2ன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மொத்த வேலை எவ்வளவு? மொத்த திறன் எவ்வளவு? 40. அதான் எல்சிஎம். மொத்த திறன் எவ்வளவு? 40. அப்போ எத்தனை நாள் வேலை செய்யறாரு? 8 நாள்ல வேலை செய்யறாரு. 8 நாள்ல வேலை செய்யறாருன்னா பி ஈக்குவல் டு அப்போ 8 நாட்களையும் முடிக்கிறார். மீதிக்கிற வேலையை பி மட்டும் தனியா முடிக்கிறாரு. சரிங்களா? அவரோட திறன் எவ்வளவு? 2. அப்போ 8 4 இன்ட்டு 2 அவங்க அப்போ திறன் என்ன வரும்? 8 இன்ட்டு 2 என்னது? 16. இப்போ 16 பங்கு வேலையை பீன்றவரு முடிச்சிட்டாரு. சரிங்களா? 16 பங்கு வேலையை பீன்றவரு முடிச்சிட்டாரு. மொத்த வேலை எவ்வளவு? அதான் எல்சிஎம் 40. மொத்த வேலை வந்து 40. சரிங்களா? அதுல 16 பங்கு இவர் முடிச்சிட்டாரு. அப்ப என்ன ஒரு மீதி இருக்கிற இது என்னது? மீதம் இருக்கிற வேலை என்ன? 40ல இந்த பீன்றவர் 16 முடிச்சிட்டாருங்களா? அப்ப 16 கழிச்சிருங்க. கழிச்சிட்டு மீதி என்ன வரும்? 24. சரிங்களா? மீதி 24 நாள் 24 வேலையை பிக்யூ 2 பேர் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? மொத்த வேலை 40. இது எல்சிஎம் தான். மொத்த வேலை வந்து 40. அதுல பி மட்டும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு? 16 வேலையை செஞ்சிட்டாரு தனியா. ஏன்னா பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறாரா? பீன்றவர் 16 நாள்ல வேலை செஞ்சிட்டாரு. மீதி இருக்கிற வேலை எவ்வளவு? 40ல 16 போச்சுன்னா மீதி 24 வேலை தான். அந்த 24 வேலையை பிக்யூ 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க. பிக்யூ 2 பேர் சேர்ந்து செய்யறதுடைய திறன் எவ்வளவு? 3. சரிங்களா? அப்போ இதை 3 ஆள் வருது. 3 ஆள் வச்சீங்கன்னா என்ன வரும்? 24 3 ஆள் வச்சீங்கன்னா என்ன வரும்? 8 நாட்கள். சரிங்களா? இப்போ பிக்யூ 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? 8 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா? என்னது சி வந்து என்னது? 8 days. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கணக்கு போலாம்.